ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்திய நேவியில் ஒரு புது ஜாப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 270 வேகன்சி இருக்கு. இந்த ஜாபுக்கு எந்த எக்ஸாமும் கிடையாது, எந்த ஃபீஸும் கிடையாது. இந்திய நேவியில் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி அப்படிங்கிறது 25/2/2025. ஸோ இந்திய நேவியில் இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன், அதாவது நீங்கள் நேவியில் 14 இயர்ஸ் வரைக்கும் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸர், அதாவது எஸ்எஸ்சி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோட்டிபிகேஷன் தான் இன்னைக்கு ரிலீஸ் நடந்திருக்கு. ஃபார் வேரியஸ் என்ட்ரிஸ்க்கு பலவிதமான என்ட்ரிஸ்லாம் இருக்கு. இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது ஜனவரி 2026 ஆரம்பிக்கப்படும். நீங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்றதுக்கான ஆரம்ப தேதி 8 பிப்ரவரி 25, கடைசி தேதி 25 பிப்ரவரி 2025. திருமணம் ஆகாத, அதாவது அன்மேரிடு மேல் அண்ட் அன்மேரிடு உமன் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். சரி, ஓகே, ஃபர்தரா என்ன எலிஜிபிலிட்டி, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன் தெளிவா பார்க்கலாம். இந்த டேபுலர் காலம்லயே பாத்தீங்கன்னா என்னென்ன பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பிரான்ச், அதுக்கப்புறம் என்ன நம்மளுடைய எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன், என்ன எவ்வளோ வேகன்சி இருக்கு, இதுல ஜெண்டருக்கு எவ்வளோ, மேலுக்கு எவ்வளோ, ஃபீமேலுக்கு எவ்வளோ அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்க பிறந்த தேதி, உங்க பார்ன் பிட்வீன், ஸோ டைரக்டா ஏஜ் அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. அதாவது 2 ஜனவரி 2001 1 ஜூலை 2006 நீங்க பிறந்தவர்களா இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற பாயிண்ட மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு எந்தவித ரிலாக்ஸேஷனும் கிடையாது, எந்தவித கம்யூனிட்டியும் இதுல பார்க்க மாட்டாங்க. மொதல் எக்ஸிகியூட்டிவ் பிரான்ச் ஹைட்ரோ கேடர்ல பாத்தீங்கன்னா பிஇ பிடெக் பண்ண எனி டிசிப்ளின் கேண்டிடேட்ஸ் 60% மேல மார்க் எடுத்தவங்க அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த வேகன்சி பாத்தீங்க அப்படின்னா 2 வேகன்சி ஹைட்ரோ உமன்ல கேட்டிருக்காங்க, 10 வேகன்சி ஜெனரல்ல எக்ஸ்ல கேட்டாங்க. ரிமைனிங் எல்லாமே பாத்தீங்கன்னா மேல் தான் அப்ளை பண்ண முடியும். அது மாதிரி தான் இதுல பார்க்கணும். பைலட்ல பாத்தீங்கன்னா 26 வேகன்சி இருக்கு. இதுல 5 வேகன்சி ஃபார் உமனுக்கும், ரிமைனிங் இருக்க 21 வேகன்சி ஃபார் மேலுக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நேவல் ஏர் ஆபரேஷன் ஆபீசர்ல 22 வேகன்சி. ஸோ இந்த 3 வேகன்சிக்குமே, அதாவது ஏர் டிராபிக் கண்ட்ரோலர், இந்த 3த்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா பிஇ பிடெக் பண்ணிருக்கணும், 60% மேல மார்க் எடுத்திருக்கணும், 10வதுலயும் 60% மேல மார்க் எடுத்திருக்கணும், 12வதுலயும் 60% மேல மார்க் எடுத்திருக்கணும், இங்கிலீஷ்லயுமே 60% மேல, ஒட்டுமொத்தமா நீங்க 60% மேல மார்க் இருந்தால் நீங்க தாராளமாக இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க பிஇ பிடெக்ல எனி டிசிப்ளின் இருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க முடிச்சிருக்கணும். ஸோ நீங்க அரியர் வச்சுனா கிளியர் பண்ணிடக்கூடாது, வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எம்பிஏ வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ், அண்ட் தென் பிஎஸ்சி பிகாம் பிஎஸ்சி ஐடில ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிச்சு பாஸ் பண்ணிருக்கணும். அது கூட பிஜி டிப்ளமோ இன் ஃபினான்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் ஆர் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ஆர் மெட்டீரியல், இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தா அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் எம்சிஏ எம்எஸ்சி ஐடி பண்ணவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ், எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். 28 வேகன்சி இருக்கு. ஏஜ் கொடுத்துட்டாங்க, செக் பண்ணி பாருங்க. 2 ஜான் 2001 1 ஜூலை 2006. ஸோ இந்த வேகன்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான வேகன்சி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு எக்ஸாம் எதுவும் கிடையாது, உங்க மார்க் வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறாங்க. எஸ்எஸ்பி நீங்க கிளியர் பண்ணாலே போதுமானதுதான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் பார்க்க போறோம். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல 60% எம்எஸ்சி மேக்ஸ் ஆர் ஆபரேஷன் ரிசர்ச் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். வித் பிசிக்ஸ் அண்ட் பிஎஸ்சி பண்ணிருக்கணும். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் பாருங்க, எம்எஸ்சி பிசிக்ஸ் இல்ல அப்ளைடு பிசிக்ஸ் இல்ல மேக்ஸ் பிஎஸ்சில இருந்திருக்கணும். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி வித் பிசிக்ஸ் இன் பிஎஸ்சி. அப்புறம் பிஇ பிடெக் மெக்கானிக்கல், பிஇ பிடெக் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எடுத்து பண்ணவங்களாம் அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் கடைசியா பாத்தீங்க அப்படின்னா 60% எம்டெக்ல தெர்மல் ஆர் ப்ரொடக்ஷன் இல்ல மெஷின் டிசைன் பண்ணவங்க, இல்ல கம்யூனிகேஷன் சிஸ்டம் இன்ஜினியரிங் பண்ணவங்க, விஎல்எஸ்ஐ பவர் சிஸ்டம் பண்ணவங்க ஆல்சோ அப்ளை பண்ணலாம். ஸோ எஜுகேஷன் கேட்டகரிக்கு மட்டும் கண்டிப்பா 10வதுலயும் 12வதுலயும் 60% மேல மார்க் இருக்கணும், இங்கிலீஷ்ல இருக்கணும், தெளிவாவே சொல்லிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நிறைய பேர் விரும்பக்கூடிய ஒரு பதவி இன்ஜினியரிங் பிரான்ச்ல ஜெனரல் சர்வீஸ் விரும்புவாங்க. பிஇ பிடெக்ல 60% மார்க் எடுத்து 38 வேகன்சி இருக்கு. இதுல 8 வேகன்சி பெண்களுக்கும் உண்டு. இதே எலக்ட்ரிக்கல் பிரான்ச்ல ஜெனரல் சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா 45 வேகன்சி இருக்கு. ஸோ என்ன டிசிப்ளின்ல இருக்கணும் அப்படிங்கறத இந்த பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நோட்டிபிகேஷன் ரொம்ப சின்னதா தான் இருக்கும், அதனால தான் டவுன்லோட் பண்ணி நீங்க பார்க்க சொன்னேன். கடைசியா நேவல் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பிஇ பிடெக்ல 60% எடுத்து இந்த டிசிப்ளின்ஸ்ல இருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம். 18 வேகன்சி இருக்கு. ஃபர்தரா நோட் 1ல ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரே ஒரு வேகன்சிக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க. நிறைய இதுக்கு எலிஜிபிளா இருப்பீங்க, பட் ஆனாலும் ஒரு வேகன்சிக்கு மட்டும் அப்ளை பண்ணால் போதுமானது. அதுக்கப்புறம் டேட்டோ, ஹைட்டு, வெயிட் இது எல்லாமே ஜாயின் இந்தியன் நேவி வெப்சைட்ல இருக்கும்.
இதெல்லாமே ஆஸ் பர் த எஸ்எஸ்சி நார்ம்ஸ் தான். ஐ மீன் ஆர்மி நார்ம்ஸ் என்னவோ அதே தான் இங்கேயும் அவங்க ஃபாலோ பண்றாங்க. இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 12 வருஷம் நீங்க ஒர்க் பண்ணலாம், அப்புறம் நீங்க 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமா 14 இயர்ஸ் வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்தியன் நேவில பர்மனண்டா ஆபீசரா நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். இனிஷியலா சேலரி பாத்தீங்கன்னா 1,10,000 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா சர்வீஸ் செலக்ஷன் போர்டு எஸ்எஸ்பி அப்படிங்கிற ஒரு இன்டர்வியூ இருக்கும். டஃபா தான் இருக்கும். இப்போ இதுல ஃபைனல் இயர் பண்ணவங்க நீங்க வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபார் த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் கம்ப்ளீட்டட் இன் ஃபைனல் இயர், நீங்க ஃபைனல் இயர்ல பிஇ பிடெக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப் டு உங்க 5th செமஸ்டர் மார்க் ஷீட்டை வச்சு மட்டும் நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு எஸ்எஸ்பி ஷார்ட் லிஸ்ட் கன்சிடர் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்டிங் பண்ணதுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது நீங்க ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப் டு 5th செம் வரைக்கும் இருக்கிற மார்க் ஷீட்ஸை பேஸ் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அப்புறம் இந்த மெரிட் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் ஆகும் எல்லாமே உங்களோட மொபைல் நம்பருக்கு ப்ராப்பரா அப்டேட் பண்ணுவாங்க. ப்ராபகேஷன் பீரியட் வந்து 2 வருஷம் இருக்கும். அதுக்குள்ளார நீங்க ப்ராப்பரா இருந்தீங்கன்னா ஓகே, இல்ல ஏதாச்சும் ஒரு மிஸ்பிஹேவியர் நம்ம மாட்டணும் அப்படின்னா ப்ராபகேஷன் பீரியட் டெர்மினேட் பண்ணுவாங்க. அப்புறம் பிஎன் அலவன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 1,10,000 ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்ளை பண்ணும்போது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்க ப்ராப்பரா கொடுங்க. அதே மாதிரி ஆல் ரிலவென்ட் டாக்குமெண்ட் ப்ரிஃபரபிளி இன் ஒரிஜினல் மார்க் ஷீட் அப் டு 5th and 7th செம் வரைக்கும் பிஇ பிடெக்கு ஜேபிஜி இல்ல டிஐஎஃப்ஓ ஃபார்மேட்ல கேட்டிருக்காங்க. 10th 12th மார்க் ஷீட் பர்த் சர்டிஃபிகேட் இருந்தாலும் அதை அப்ளை பண்ணலாம். என்சிசி சி சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ என்சிசி சி சர்டிஃபிகேட் இருந்தாலுமே ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது உண்டு. ஸோ என்சிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா சி சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸாக இருந்தால் 5% கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது உண்டு ஃபார் எஸ்எஸ்சி இன்டர்வியூலே. ஃபர்தரா இது போன்ற வேற முக்கியமான வருமானம் அப்டேட் பண்றேன். தேங்க்யூ.